வாங்க எது எப்படில இன்னைக்கு திரிஞ்சு போன பால் வச்சு பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை யூஸ் பண்ணி பண்ணுறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பால் ஆக்சுவலாக இப்போ வெய்ய காலம் ஆகிறதுனால சீக்கிரம் திரிஞ்சு போயிடுது. நேற்று 1 லிட்டர் பால் போல் திரிஞ்சிருச்சு. நான் அதில் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா திரிய விட்டு அதை நல்லா வடிகட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரைனர் அந்த வடிகட்டுறது இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் போல் வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிஞ்சு இந்த மாதிரி தூளாட்டம் வந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நான் கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் இதுவும் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அடிகனமான ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அடிகனமாக இருந்தால் தான் சீக்கிரம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நான் வெல்லம் எடுத்திருக்கறனால ஃபஸ்ட்டு நான் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சுத்தமாக தண்ணி இல்லை, அதனால நான் இது 2வது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி இதில் உள்ள தண்ணியை எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கிண்டணும். இப்போ இதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சிருக்கனால இந்த வெல்லத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த வெல்லத்துக்கு தேவையான ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும் பால்கோவா. இப்போ பாருங்க, இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கெட்டியாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2-3 ஏலக்காவை நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன். இதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். இப்போது நான் இது கூட இந்த திரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பால், அதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவு இருந்தது. நான் அந்த கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருந்தேன். இது இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் நல்லா அந்த இனிப்பு பிடிச்சி நல்லா வேகும் அந்த பால் கூட. பாருங்க, அந்த இதுக்கு சர்க்கரைக்கும் பால் தெரிஞ்சதுக்கும் கரெக்டாக இருக்கு. இது நல்லா இப்போ மீடியத்திலே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறணும். இது அடியில் ஒட்டாமல் கிளறணும். இது மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பெரிய பெரிய லம்ஸ் இருந்துச்சுன்னா அதை அமுத்தி விட்டுக்கோங்க. இல்லாட்டினா அதில் நல்லா சர்க்கரை ஊறாமல் ரொம்ப நம்ம பெருசாக வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். பால்கோவா நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப நைஸாக இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா அது இஞ்சிட்டோம். பாருங்க, அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சி அது அடி பிடிக்கிற மாதிரி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கைவிடாமல் அதை இது பண்ணிகிட்டே இருக்கணும், பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக போகுது. சுற்றிலையும் தண்ணியே இல்லை பாருங்க. நல்லா அந்த மாதிரி பால்கோவாவை அமுத்தி விட்டுட்டு இது நல்லா கொலன்னு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். இந்த நெய்யோட சேர்த்து நிறைய நெய் ஊற்றினாலும் இதுக்கு நல்லா இருக்காது. பால்கோவா ரொம்ப நெய் வாசம் அடிச்சதுன்னா நல்லா இருக்காது. இது நம்ம அந்த ஒட்டாமல் அது நல்லா திரண்டு வர்றதுக்கோசரம் தான் ஊற்றுறோம். இந்த பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த ஒவ்வொரு திரியாக ஆனதுலேயும் நல்லா அந்த சர்க்கரை போய் நல்லா உள்ளே இறங்கி வெந்திருக்கு அந்த சர்க்கரை பாகில். இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஒரு இந்த பாத்திரத்தில் நான் நெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்க போகிறேன். இதை எடுத்து அதில் கொட்டுறதுக்காக. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் நெய் தொடச்சி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக இப்படி அமுத்தி விட்டுடலாம். அப்போ தான் பீஸ் போட முடியும் நம்மளால. பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. இதை நான் இன்னும் அழகாக்க இன்னும் கொஞ்சம் நான் நட்ஸ் அப்படியே தூவி விடுறேன். இது நம்ம கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸ்க்கும் ஒவ்வொரு நட்ஸ் வர மாதிரி வரும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் இது ஆறணுன்னே உங்களுக்கு எப்படி பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ
சூப்பரா நம்ம பால்கோவா திரிஞ்சு போன பால்லயே பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பால்கோவா இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்க, அப்பதான் வரும். இல்லைன்னா உதிரி உதிரியா போயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது எப்படி சேனலோட நோட்டிபிகேஷன்ஸ் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் அப்பப்போ வியூ பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு சமையல்ல பார்க்கலாம். பாய்.